Next, I invite Mrs. Kavita to share us some information. எல்லாருக்குமே குட் ஈவினிங். இப்போ என்னன்னா மெஜாரிட்டியாக நாங்கள் என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோமோ, ஈவன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் மேம் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அதை பற்றி பேசிட்டாங்க. நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வேண்டிய அத்தனை விஷயங்களும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து பேரண்ட்ஸுக்கு தான் சில விஷயங்களை வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து மெயினாக நான் பேச போகிறது வந்து போக்சோவை பற்றி. ஈவன் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சைல்டு லேபர் அது எல்லாத்தையும் தாண்டி அதிகமாக பேசப்பட வேண்டிய விஷயம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா போக்சோ தான். ஈவன் நம்ம ரீசெண்டாக இப்போ நம்ம கோத்தகிரியில் வந்து இந்த விஷயம் அதனால ரிமைண்டாக இருக்காரு. ஸோ குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈவன் ஒன்லி பேரண்ட்ஸ் கிடையாது, ஈவன் டீச்சர்ஸ்க்கு வந்து சேம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஒரு குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கூட அதிகமாக இருக்கிறத விட வந்து ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் கூடயும் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்ம நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் தான் பார்த்துக்கணுங்கிறத விட நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சொசைட்டியை திருத்தணுங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக வந்து போக்ஸோ எடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து என்னென்னா ஒரு சின்ன குழந்தைய வந்து குட் டச் பேட் டச் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது கரெக்டு தான். பட் குட் டச் பேட் டச்சுங்கிறத தாண்டி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து போக்சோ கீழே வருதுன்றது நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். போக்சோங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய வந்து ஒரு பாலியல் சீண்டல் பண்ணிட்டாங்க, இல்லை பாலியல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த குழந்தைய வந்து பயன்படுத்துறது, இது எல்லாமே தான் பாலியல்னு சொல்கிறாங்க. பட் அது மட்டும் கிடையாது. நானே இருந்தாலும் இப்போ நான் ஒரு பாயை கூப்பிட்டு எனக்கு இதாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து எனக்காக இது பண்ணணும் அப்படின்னு நான் துன்புறுத்துறது கூட இட்ஸ் கம்ஸ் அண்டர் போக்சோ தான். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே அவேர்னஸ் கீழே இருக்கணும். அதனால தான் வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கும் இங்கே அவேர்னஸ் ப்ரோக்ராம் வைக்கிறது வந்து இது வந்து இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, இது அவுட் ஆஃப் தி இதாக வந்து இந்த சொசைட்டியில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாத்துக்கும் வைக்கிறாங்க. இந்த கதையை மேடமோ எல்லாரும் சொன்ன கதையை இங்கேயே விட்டுடாமல் நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை கொண்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை பற்றின விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான இது இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே உங்கள் டீச்சர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை இதுக்காக வந்து செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இப்போ ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்தாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னோடய ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் சொசைட்டி என்ன கேட்டால் நீங்கள் எல்லாருமே நினச்சா வந்து கண்டிப்பாக இந்த சொசைட்டியை வந்து மாற்றலாம். இதை பொறுத்து நாங்கள் பேசுகிறது வந்து நான் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத விட கொஞ்சம் வந்து அவங்க மேலே ஸ்பெஷல் கேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் ஆகுங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ நான் வந்து நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன், அவங்க குழந்தைங்க ஒரு பக்கம் இருக்காங்க, பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தைங்க எந்த விதமான இதுவும் கிடைக்கிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து டியூஷனுக்கு அனுப்பிடுறீங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு படிக்கிறாங்க வராங்க. ஸோ ஈவனாக வந்து நார்மலாக ஒரு பொண்ணுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் கூட வந்து தெரியறதில்ல. ஈவன் நீங்கள் வந்து ஒரு பேக்கை வந்து வீக்லி ஒன்ஸோ ஏதோ அவங்ககிட்ட ஸ்பீச் கொடுத்து அவங்க பேக்கில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கையில் வந்து எல்லாமே இருக்குது. ஈவன் வந்து கஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெரி மச்சா அவைலபிளாக இருக்குது. இப்போ யார் எப்படின்னு தெரியல. லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் பேக்ல இருந்து வந்து கஞ்சா எடுத்தாங்க, புரியுதுங்களா? அண்ட் மோரோவர் வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்க பேக்ல வச்சு தான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கஞ்சா வச்சு அதை வந்து சேல் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் சிறுவ சிறுத்தை பள்ளிக்கு போகிறீங்க, பட் ஆனால் உங்களோட ஃப்யூச்சரை யோசிச்சு பாருங்கள். உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் வந்துடுது, அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ப்ரைட்டான ஒரு இதை வந்து பண்ண முடியாது. மோரோவர் வந்து கஞ்சா வைக்கிறதுனால அந்த கேஸ் எல்லாமே வந்து ஊட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போயிடுது, அது ரொம்ப பெரிய கேஸாக பேசப்படுது. ஸோ அதனால் நீங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்து இது வந்து உங்களுக்கானது மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது, புரியுதுங்களா? மெயினாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கானது தான் இது. உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல். நாட் ஈவன் உங்கள் பேரண்ட்ஸ், நான் நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸையே பார்த்துருக்கேன், அவங்க ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் தான் தட்டி கேட்கணும். நீங்கள் தான் நெக்ஸ்ட் சொசைட்டி. ஸோ நீங்கள் தான் இதை தட்டி கேட்டு நல்லபடியாக நம்ம சொசைட்டியை சீர்திருத்தணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you for bringing us awareness.